அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் அதி அற்புதமான நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த தின ராசி பலனை ஆரம்பிக்கின்றோம். பராபவ வருஷம் ஆடி மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை 13/8/2026 கீழ்நோக்கு நாள், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. சூரிய உதயம் காலை 6:04 கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:16 மணி வரை அமாவாசை, அதன் பின்பு இரவு 10:38 மணி வரை பிரதமை, அதன் பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:06 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாம யோகம் இன்று மாலை 3 மணி வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 12:16 மணி வரை நாகவம், அதன் பின்பு காலை 11:27 மணி வரை கிம்ஸ்துக்கினம், அதன் பின்பு இரவு 10:38 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 8:06 வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 8:06 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். பூராடம் உத்திராடம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். கடக லக்னம், இருப்பு 52 வினாடிகள் மட்டுமே. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி வக்ரம். இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைய வழிவகுக்கும். மேலும் நவகிரகங்களில் உள்ள தனக்காரகர், புத்திரக்காரகர் என்றழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய்தீபமேற்றி வழிபாடு செய்து குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லிட்டு நீங்கள் 9 தடவை நவகிரகத்தை சுற்றிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் பிரதமை, அதாவது இந்த பிரதமைங்கிறது நம்ம வில்லேஜ் சைட்லலாம், கிராமத்து சைட்லலாம் பாட்டிய மைம்பா. எதுக்காகனா இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதேமாரி அமாவாசைக்கு அடுத்த நாள் நல்ல நிகழ்ச்சிகளை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா இந்த பிரதமை தினத்தில் இந்த நல்ல காரியங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம். ஆனால் செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும்போது செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னது அப்படின்னா ஹோமங்கள், பூஜைகள், அதாவது ஒரு யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி மந்திர ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, இது சொன்னாலே போகிறோம். இல்லைன்னா அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கி அது ஒரு 27 தடவையோ 108 தடவை சொல்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள், குறைகள் எல்லாமே தீரும். வாழ்க. அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மனக்குழப்பம் தீரக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் மனதில் சிற்சில நேரங்கள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும். வேலை பளு கண்டிப்பாக குறையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இன்று ஒரு சிறப்பான பரிசு காத்திருக்கிறது. வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திரபகவான் கேதுவுடன் இணைந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் உங்களது உயர்விற்கு வழிவகுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும்.
வீடு, மனை, வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கையில் முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவீர்கள். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்கமிடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக கேதுவுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் உத்தியோகத்தில் எண்ணிய எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் வந்து சேர்வதற்கு சில முக்கிய விஷயங்களை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு எடுக்கும் காரியங்கள் சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை மேம்படும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும் நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் ராசிநாதன் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் சில அற்புதமான வருமானங்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் கவனமாக இருந்தால் வெற்றி. ஏனெனில் உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் நன்மை. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரித்தாலும் சுப செலவுகளாக வந்து சேரும் நாள். உங்களது ஐயன்ன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் எதிர்பாராத செலவுகள் அற்புதமாக வந்து சேரும். சுபகாரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். ஏனெனில் உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உங்களது கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக அமையும்.
கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கூட்டு தொழில் விருத்தி அடையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில சந்தோஷமான சில நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் பரபரப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள். உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் உத்தியோகத்தில் தெளிவு உண்டாகும். அதேபோல் கற்பனை திறன் அதிகமாகும். எழுத்தாளர்களுக்கு இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபாடு கொள்பவர்களுக்கு அற்புதமான சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. அதேபோல் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் கடகடவென்று அற்புதமாக நிறைவேறும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள். சந்திராசிரமம் விலகி இருப்பதால் சந்தோஷங்கள் அதிகரித்து காணப்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உற்சாகத்தை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மாற்று மருத்துவம் தித்திப்பாக அமையும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் கவனமாக இருந்தால் வெற்றி. ஏனெனில் உங்களது அஷ்டம ராசியில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சந்திராஷ்டமமாக உலா வருவதால் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் வீண்பழி அவமானங்கள் வரலாம் என்பதால் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நன்மையை அளிக்கும். தொழில் வியாபாரம் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்து தரலாம் என்பதால் கவனமாக விழிப்புணர்வுடன் இருந்தால் நன்மை. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். வாகன பயணங்களில் நிதானமாக வாகனங்களை மேற்கொள்வது நல்லது. மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய தினம் கலகலப்பான நாள் என்றாலும் கவனமாக இருந்தால் நன்மை. ஏனெனில் உங்களது களத்திர பகவான் என்கிற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் சந்தோஷம் இருந்தாலும் சில நேரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு கை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிணக்குகள் விலக ஆரம்பிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் பகிருணரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். உங்களது ஆற்றல் அதிகரிக்கும். உங்களது 5ஆம் பாவம் என்கிற பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் அற்புதமாக இருப்பதால் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி கண்டிப்பாக மறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீரடைய மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்.